ஹாய் ஹால். நம்ம ஸ்குவாட் வந்து இப்போது ஃபஸ்ட் டைமாக ஃபுட் எடுக்க போகிறாங்க. இப்போ அவங்க 28th டேயில் இருக்காங்க. அவங்க மே 1 வந்து பிறந்தாங்க. இன்றைக்கி மே 28. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நான் வந்து ராயல் கேன் ஃபீட் பண்ண போகிறேன். எப்படி ஃபீட் பண்ணுறன்றதை இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நான் எடுத்திருக்குது ராயல் கேன் மினி. இது வந்து 1 மந்த் to 2 மந்த்துக்கு கொடுக்க வேண்டிய பப்பீஸ்க்கான ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா டைனியாக இருக்கும். ஸோ இந்த ஃபுட்டு அவங்களுக்கு சீக்கிரம் டைஜஷன் ஆகும் அண்ட் இந்த ஸ்மெல்லுக்கு அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ நான் வந்து இதில் வந்து 2 ஸ்கூப்ஸ் எடுத்திருக்கேன். அவங்களுக்கு 5 to 6 கிராம்ஸ் தான் ஃபஸ்ட் நான் ஃபீட் பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ஸ்மெல்க்கு அவங்க சாப்பிட்றாங்களா இல்லையான்னு. நெக்ஸ்ட்டு இதை நம்ம போட்டதுக்கப்புறம் ஹாட் வாட்டரில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா ஸ்மாஷ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். பார்த்திங்களா, ஃபுட்டுக்காக ஸ்குவாடை சேர்த்து அவங்க மம்மி ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஸோ இப்போ ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதில் வாட்ரு விட்டுக்குங்க. ஹாட் வாட்டரை விடுங்க. ஏன்னா வந்து இவங்கெல்லாம் பப்பீஸ். ஸோ வாட்டரும் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறாங்க, ஃபுட்டும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறாங்க. வாங்க பப்பீஸ்க்கு ஃபீட் பண்ணிடலாம். ஏன்னா இவங்க ட்ரை பண்ணுறது ஃபஸ்ட் டைம். ஸோ ஒரு பப்பீஸ்க்கும் கொஞ்சம் மதர் ஃபீடிங் மாதிரி ஃபிங்கரில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. இன்கேஸ் அவங்க அவாய்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அவங்க மவுத்தை வச்சு ஓப்பன் பண்ணி கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இந்த டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் வைஸ் வந்து பப்பீஸ்க்கு இந்த ஃபுட் ரொம்ப பிடிக்கும். 28 டேஸ் ஆனனால இவங்களுக்கு ஃபஸ்ட் ஃபீடிங் போயிட்டுருக்கு. ஸோ 28 டேஸ்க்கு முன்னாடி என்ன ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா மதர் மில்க் தான். ஸோ மதர் மில்க்கு 15 டேஸ்க்கு நான் ஃபீட் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மில்க் சப்ளை கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ நான் அதனால் அவங்களுக்கு நான் ரீப்ளேஸ்மெண்ட் மில்க் நான் யூஸ் பண்ணேன். ஸோ நான் அதையும் அட்டாச் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா குட்டிங்களாம் வந்து க்யூட்டாக அழகாக சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த கேப்பில் நீங்கள் மறந்துடாதீங்க, நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ ஆல்.